மகாராஜா ட்ரைலர் பாக்குறப்ப டிஃப்ரெண்ட் மூவிங்கிறது தெரியுது. ஆனா பழைய படத்துல சாயல் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் டச் ஆகுது. குஷேலன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் குணா படத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். சூதுகவும் படத்துல ஒரு கேரக்டர் தெரிவிட்டு இருப்பாரு, கான்சன்ட்ரேஷனா தெரிவிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வரும். பட் படம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு. அவர் சொல்ற ஆக்ஷன் பாடி லாங்குவேஜ் லட்சுமி காணும் சொல்லி போல்டேஷன் சொல்றோம், வித்தியாசமா இருக்கு. லட்சுமி இப்படி இப்படி ஒரு பெட்டியை காட்டுற மாதிரி இருக்குது, ஒரு பொண்ணை காட்டுற மாதிரி இருக்கு சைகை. பாடி லாங்குவேஜ் என்ன சொல்றா நம்மள போட்டு குழப்பிட்டு இருக்கிறார். நெட்டி வந்து கேக்குறப்ப என்னடா லட்சுமி யாரு லட்சுமின்றப்ப அப்பயும் குழப்புறாரு. எஃப்ஐஆர் நீ போட்டுக்கன்றாரு, நீயே ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி நீயே எஃப்ஐஆர் போட்டுக்கன்னு சொல்றாரு. இப்படி நிறைய கேரக்டர் வந்து சுத்தி சுத்தி அடிக்கிறான். கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. விஜய் சேதுபதியை பார்த்தா இந்த படத்துல என்ன பண்ணிருப்பாரு, இந்த லட்சுமி யாருங்கிறது மாதிரி இந்த ட்ரைலர் இருக்கு. நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஒரு ட்ரைலர் பார்த்தோம்னா இது இப்படி இருக்குன்னு சொல்லலாம். பட் இதை பார்த்தா இந்த லட்சுமி ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்டு யாருன்னு சொல்லல. ஏன்னா அக்கா தங்கச்சி இல்ல, அது இல்ல, இது இல்லன்றாங்க. மனைவி இல்லங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது. திருப்பி பார்த்தா பொண்டாட்டியான்னு கேட்கறான் இன்னொரு டைலாக்ல. பட் பார்த்தா அது மனைவியும் இல்ல. பதினெட்டு உட்காந்து சாதாரண முடிவெட்டிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா எங்க பார்த்தா ரத்தக்காரா அது எதுன்னு இருக்காரு. இப்ப பாரதிராஜாவை பார்த்தா அவர் சைலண்டா வந்துட்டு போறாரு. இப்ப யாரு கொலை பண்ணிட்டாங்களா இல்ல அவர் பொருளை திட்டாங்களா, எதுவுமே ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. அவரு டைரக்டரை பாத்தீங்கன்னா பாரதிராஜாவும் விதார்த்து ஒரு படம் பண்ணிருப்பாங்க. அம்மை ஏதோ ஒரு படம் பண்ணாங்க. படம் டைட்டில் ஞாபகம். அந்த படத்துல பார்த்தா பாரதிராஜா வந்து கொண்டுடுவாங்க ஒரு பொம்மையை வைரத்தை வச்சுட்டு. அந்த படம் பார்த்தா ஹீரோ சூப்பர் படம், பெருசா எடுபட மத்தியில. அது காரணம் ஆர்டிஸ்ட்னால என்னன்னு தெரியல எனக்கு. பட் சூப்பர் படம். இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தா விஜய் சேதுபதியோட ஆக்டிங் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி டிஃபரெண்டா இருக்கு. சூதுகவும் விக்ரம் வேதா, அதுக்கு முன்னாடி பீஸா, நம்ம செலக்டடா ஒரு படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப தரமா நடிச்சிருக்கிற மாதிரி தோணுது. இன்னும் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்க கம்பேக்கா தான் இருக்கு விஜய் சேதுபதி. இல்ல 50வது படம் ஓடலன்னு சொல்ல முடியாது. ரஜினி, கமல், எம்ஜிஆர் யாரை எடுத்து 50வது படம் சக்சஸ். ஓடாது வந்து விஜய், அஜித்துக்கு ஓடல, குறிப்பிட்டு சில பேருக்கு தான் ஓடல. பாக்கி எல்லாருக்குமே ஹிட். 100வது படம் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆகாது. ஓடுனுக்கு ஒரு ஆளு பாரு, கேப்டன் விஜயகாந்த் மட்டும் ஓடுனுக்கு கொஞ்சம் சக்சஸ் பண்ணாரு. பாக்கி 100வது படம் எடுத்துக்கிட்டா எம்ஜிஆருக்கு ஓடல, சிவாஜிக்கு ஓடல, ரஜினிக்கு ஓடல, கமலுக்கு ஓடல. ஆனா இவங்க 4 பேருமே நடிச்சதுல 3 பேர் சூப்பர் படம். எம்ஜிஆர் நடிச்சது மதுரை வீட்டு படம் சூப்பர் படம். சிவாஜி நடிச்சது வந்து அதுவும், ரஜினிக்கு வந்து ராகவேந்திரா அதுவும் ஓடல, கமலஹாசனுக்கு ராஜபார்வை அதுவும் ஓடல. அவன் ராஜபார்வை இருக்கிறதுல சரியான ஏன் போறோம் எனக்கு தெரியல. கேப்டன் பிரபா 100வது செம்ம போட்டு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து படத்துல வந்து அவ்வளவா இதா. பட் இவங்க இன்னும் வரைக்கும் சென்ட் பண்ணாங்க. 100வது படம் என்ன தமிழ்நாட்டு உள்ள ரசிகர்களுக்கு ஓடக்கூடாது. 50வது படமா ஹிட் ஆகலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல 50வது படம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கணக்கே கிடையாது. 100வது படம் மட்டும் தான் கணக்கு. 100வது படம் ஓடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஓடக்கூடாது. ஓடனா ஸ்டடி ஆகிட்டு இருப்பாங்க பொறுத்த வரைக்கும். அது சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் 100வது படம் ஓடாது. ஃபர்ஸ்ட் அது வந்து தென்னை பருவ காட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க படம் சூப்பர் படம். நமக்கு தான் படம் பிடிக்கலையோன்ட்டு திருப்பி போயிட்டேன். போய் பார்த்தா உண்மையிலே நான் நல்லா நடிச்சிருக்கான் பையன், நமக்கு ஏன் பார்க்க பிடிக்கல. முதல்ல பிடிக்கல, தேட்டருக்குள்ள போனதான் பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னு எல்லாம் சொன்னா உள்ளார போனதும் பிடிச்சிருக்கு எனக்கு. படம் பார்க்கறது விதத்துல இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா பீஸான ஒரு படம் வந்து அவன் தானே இவன் நல்லா நடிச்சிருக்காப்ல, ஓகே போற பிடிக்காது. சூரியகவும் படம் பார்த்த உடனே எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்காது. வித்தியாசமான ஒரு கேரக்டர், நல்ல ஆர்டிஸ்ட், ஹீரோ, எல்லாத்துக்கும் இதா இருந்தது. நிறைய படம் பார்த்தேன், விக்ரம் வேதா அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல். எதுவும் சொல்லவே முடியாது. அதை பத்தி எப்படி கமலஹாசன் எப்படி ஒரு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடி போறோம், அதே மாதிரி விஜய் சேதுபதி டிஃபரெண்ட் ஆர்டிஸ்ட். பட் பாடி லாங்குவேஜ் ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்தாரு. விஜய் சேதுபதி மகாராஜா ட்ரைலர் 14 படம் எதிர்பார்க்கல. ஆல்ரெடி அவரோட ஃபர்ஸ்ட் படம் குரங்குமின்ற படம் ஒரு சில சீன்ஸ் தான் பார்த்துருக்கு. கொலை பண்ற சீன்லாம் ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. அதுக்கப்புறமா இது ட்ரைலர் பார்த்து ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி லைனா இருக்கு. விஜய் சேதுபதி சாரோட 50th ஃபிலிம் அது எப்படி இருக்கும் அப்படின்றத தாண்டி இந்த கதையை அவர் சூஸ் பண்ணிருக்காருன்னா என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதை மெயின் லீடு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பாரதி ராஜா சார் இருக்காங்க, அவங்களோட போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும், கதை தான் முக்கியத்துவமா இருக்கும் இந்த மாதிரி படங்களை பொறுத்த வரைக்கும். கேரக்டரை தாண்டி 50th ஃபிலிம்னு வரும்போது கண்டிப்பா விஜய் சேதுபதி கம்பேக் கொடுப்பாரு இந்த படத்துல எக்ஸ்பெக்ட் பண்றோம். ட்ரெய்லர் எல்லாம் பாக்கும்போது லட்சுமின்ற ஒரு விஷயம் சொல்லும் போது அது என்னன்றது யாருக்குமே புரியல. ரெண்டாவது தியேட்டர்ல போய் படம் பார்த்தாதான் எல்லாருக்குமே அது தெரியும் என்ன ஒரு விஷயம் சொல்ல வராங்க. லீட் ரோல் எல்லாமே ரொம்ப காஸ்டிங் நல்லா பண்ணிருந்தாங்க. மியூசிக் எல்லாமே பயங்கரமா ட்ரெய்லர்ல பாக்கும்போது ரொம்ப இன்டென்ஸா. ஆமா, இது இத்தனை நாளா வந்து அவர் தேர்ட் ரோல் பண்றாரு, செகண்ட் ரோல் பண்றாரு, ஒரு வில்லனா பண்றாரு, செகண்ட் லீட் பண்றாருன்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்தாலும் அவர் சூஸ் பண்றது எல்லாமே ரொம்ப நல்ல படங்கள். நாங்க அதை ரொம்ப நம்புறோம். விஜய் சேதுபதி சார் ஒரு கதையை சூஸ் பண்ற போது ரோலுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத பார்த்து அவர் சூஸ் பண்றாரு. வில்லனா பண்றாரு அதனால படம் ஹிட் ஆகுது, செகண்ட் ரோல் பண்றதுனால ஹிட் ஆகுதுன்றதுதான். சினி ஃபேனா பாத்தீங்கன்னா பண்ற ஒரு சில படங்கள் நல்லா இருக்கு. ஒரு சில படங்கள்ல டிஎஸ்பி மட்டும் கொஞ்சம் அப்படி இருந்தது. இப்ப மகாராஜா எல்லாம் வந்து ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பா வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப ஒரு அடிப்பட்ட ஸ்டேஜ்ல போஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. ஆமா, இல்ல எனக்கு அப்படி இல்ல. அந்த லைன் அந்த கேரக்டர் வேற
வேற, அது வந்து ஒரு இமேஜினேஷன். இது வந்து லக்ஷ்மின்றது என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஒரு இருக்கலாம், ஒரு செல்வமாவும் இருக்கும், ஒன்னாவும் இருக்கலாம். அவர் என்ன சொல்ல வராருன்றதே நம்மளுக்கு நிறைய பேர் அதுலயே கொஸ்டின் பண்றாங்க, லட்சுமினா என்ன லட்சுமினா என்னன்னு. படம் பாக்குற போதே தெரியும், நம்மளுக்கே என்னன்றது தோண வைக்கிறாங்க அந்த ட்ரெய்லர்ல பாக்குறப்ப. வெயிட் பண்றோம் நம்ம எப்படி இருக்கும்னு ரிலீஸ் அப்பதான் பாக்குறோம். இல்ல அந்த டைப்ல இல்ல. ஏன்னா குணா படத்துல அவர் வந்து ஒரு சுயநலவு கொஞ்சம் கம்மியா இருக்க ஒரு பர்சன், நார்மல் பர்சன், எல்லாத்தையும் வந்து நேச்சுரலா திங்க் பண்ணக்கூடிய பர்சன். நார்மல் பர்சனா கேட்டா அது கிடையாது. இங்க இது பாத்தீங்கன்னா அவர் தெளிவாதான் இருக்கு. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால ஒரு டிராமா பிளே பண்ற மாதிரி ரொம்ப விரும்பி பார்ப்போம். ரொம்ப பயங்கரமானது. ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்ற மாஸ்டர்ல பார்த்தோம். விஜய் சேதுபதி சார் வந்தவன்ல இருந்தே நான் ரொம்ப எக்ஸைட்டட். மல்டி ஸ்டாரர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் வந்து, தவிர இவரையும் அதை சூஸ் பண்றாருன்ற மாதிரி எனக்கு தோணல. சேதுபதி வந்து இறைவி டைம்ல இருந்து அதுக்கு முன்னாடில இருந்து நிறைய படங்கள் இருந்தும் பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லா படமுமே காதல் கடந்து போகும்ல இருந்து எல்லாமே தியேட்டர்ல தான் பார்த்துருக்கேன். விஜய் சேதுபதி சார்னாலே எனக்கு அவர் படம் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருக்கு. நேர்ல பாத்தீங்கன்னா 6 படம் அந்த மாதிரிலாம் வந்து கம்மியா வருது. 2 படம் நான் பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸோட நல்ல டேரக்டர்ஸோட பண்ணணும் அப்படின்ற ஒரு திருத்திக்கிங்கன்ற சொல்றதெல்லாம் பெரிய தேவையில்லாம இல்ல. அந்த கதைக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு. மைக்கேல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா அந்த கதைக்கு ஒரு முக்கியத்துவம், அதை அவர் சூஸ் பண்ணி பண்றாரு போது ஒரு வியூ இருக்கிறவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. எனக்கு ரோல் அவர் ஏன் சூஸ் பண்றாரு, அவங்களுக்கு இத்தனை அப்ரோச் வரன்ற போது நம்ம பாக்குறது வெறும் 10 தான், அவருக்கு 100 அப்ரோச்சஸ் கூட வந்து இம்பார்ட்டன்ஸ்க்கு நம்ம சொல்ல முடியாது. அது விஜய் சேதுபதி சாருக்கு மட்டும் தான் பெர்ஃபெக்டா இருக்கும் அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம். ஒரு படம் வருஷத்துக்கு 3 படம் பண்றதுன்னா ஒரு படம் வில்லனா பண்ணிட்டோம், 2 படம் ஹீரோவா பண்ணோம்ன்றதுதான். மகாராஜா ட்ரைலர் வந்து நான் பார்த்தேன். விஜய் சேதுபதியோட 50வது அவர் ஒவ்வொரு படத்துக்கு ஒரு டிஃபரன்ஸான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நடிகர். இந்த கதை அது மாதிரி ஒரு டிஃபரன்ஸா இருக்கு, அந்த கேரக்டர் அது மாதிரி தான் இருக்கு. சலன் கலர்ல வந்து அவரோட வேலை பார்க்கறாரு மாதிரி இருக்கு. பாரதி ராஜாவும் இருக்கிறாரு, சிங்கம் புலி, தெரிஞ்ச முகங்கள்ல நடிச்சு வந்து நடிக்கிறார். லட்சுமி காணன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது எஃப்ஐஆர் போட வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு எஃப்ஐஆர் போடுறது நீயே விசாரிக்க வேண்டியது, இங்கே எதுக்கு வந்து அப்படின்னு. அவர் பொருள் காணாம போச்சா, நகை காணாம போச்சா, இல்ல டாக்குமெண்ட் ஏதாவது காணாம போச்சா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவர் சொல்லுவாரு. பொண்டாட்டி காணாம போச்சா, இல்ல தங்கச்சி காணாம போச்சா, சிஸ்டர் காணாம போச்சா, இல்ல குழந்தை காணாம போச்சா, எது காணாம போச்சு அப்படின்னு. அவருக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது. ஒரு கட்டத்துல வந்து லட்சுமி அப்படின்னு சொல்லுவாரு. லட்சுமினா அப்படின்னு கேட்பாரு. அதுலதான் சொல்லுவாரு, இதே மாதிரி பொண்டாட்டி காணும் அப்படி இவங்க யாராவது காணாமன்றீங்களா அப்படின்னா, இல்ல அது வேற லட்சுமி இப்படி அப்படின்னு ஒரு சைக்கிள் கம்பெனி. அவர் பாடி லாங்குவேஜ் விஜய் சேதுபதி ஒரு தனி சாதாரணமா பேசுறது, அந்த ஸ்டைலு எந்த ஒரு நடிகருக்கும் வேற ஒரு கேரக்டர் தானே. அதனாலதான் அவர் வந்து ரசிகனா எல்லார் மனசுல வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இதுல பார்த்தா நட்டி அவரு ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அவருக்கு பார்த்து அவரும் சொல்லுவாரு, லட்சுமி காணும் அப்படி இருக்கு, தட்டுனா தலை உருண்டு போய் அப்படின்னு அவர் ஓங்கி பாருன்னு அடிப்பாரு. அந்த லட்சுமி யாரு அப்படி இப்படின்னு வந்து இந்த படத்தை பார்க்க வைக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து காட்டி இருக்கிறாரு டைரக்டர். குரங்கு பொம்மை வந்து படம் டைரக்ஷன் பண்ணுவாரு. ஒரு விறுவிறுப்பா ஒரு இது கொடுப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த ட்ரைலர்ல பாக்கணும் ஒரு டிஃபரன்ஸா இருக்கு. ட்ரைலர்ல பாக்குறப்ப எந்த சீன் பெஸ்டா இருக்கு? எனக்கு எல்லாமே பெஸ்டா தான் இருக்கு. படம் அந்த ட்ரைலர்ல படத்தை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் ஒண்ணு கூட்டு வைக்கிறாங்க. சேவிங் கடையில ரத்தம் அந்த கத்தி எல்லாம் பார்த்து போஸ்டர் எல்லாம் பார்த்தேன். அது பார்த்தா அதே ஒரு வித்தியாசமா இருக்கு. அடிபட்டு காதெல்லாம் கட்டு எங்கங்கே கட்டுப்பட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் ஒண்ணு சொல்ல வராங்க, அது இன்னவா இருக்கு அப்படின்ற ஒரு இது வந்து தோண வைக்கும். தெரிஞ்சு எந்த ஒரு படத்தோட சாயலும் கிடையாது, ஒரு டிஃபரன்ஸா தான் எனக்கு தெரியும். இந்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சலூன் கடையில வேலை பார்க்கறது எப்படி இருக்குமோ அது மாதிரி மாடுலேஷன் சரி ஒரு டிஃபரன்ஸா தான் தெரியுது. எனக்கு எந்த ஒரு படத்துல சாயல தெரியல, அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி பிடிச்சது கரெக்டா சூஸ் பண்ணி கதை நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட நடிப்பும் வந்து யதார்த்தமா நடிக்கிறார். பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. பிடிக்காத விஷயம் என்னன்னா, இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு ஆக்டிங் அப்படி நடிக்கிற ஒரு திறமை உள்ள ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி கேட்கணும் என்ன விஜய் சேதுபதி கேட்கணும்னு நான் என்ன கேட்கறது, இதே மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும். என்ன எதுவுமே சொல்ற அளவுக்கு நான் அவளுக்கு ஒரு ஆள் இல்ல, சொல்ற அளவுக்கு அது எதுவுமே நடந்துக்கல. அவர் கரெக்டா போயிட்டு இருக்குது. அவர் மாதிரி மனுஷன் யாருங்க ரோட்ல யாரு பார்த்தாலும் மேடையில பாத்தீங்கன்னா சின்ன பெரியவன்னு பார்க்க முடியாது, கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் முத்துறாரு. எல்லா டைம்லயே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துற ஒரு ஆள் எல்லாம் அவர் தான். அவருக்கு எவ்வளவு மாதிரி ரசிகர்கள் வருது. பிடிக்க வேண்டியதுல நான் பிடிக்கணும்னு சொல்றேன், நான் பிடிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை.